வணக்கம் மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, முருகப்பெருமானுடைய நாளைய திருநாளை எப்படி வழிபாடு செய்கிறது அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க பதிவுக்குள்ளே போகலாம். நாளைக்கு வைகாசி மாதத்தில் வரக்கூடிய தேய்பிறை சஷ்டி. வைகாசி மாதங்கிறது முருகனுடைய அவதார மாதம். விசாக நட்சத்திரத்தில் தான் முருகர் பிறந்தார். வைகாசி விசாகம் இப்போ தான் முடிஞ்சது. அதை தொடர்ந்து முருகனுக்கு உகந்த சஷ்டி தேய்பிறை சஷ்டியாக நாளைக்கு வருது. நாளைக்கு நம்ம முருகனை வழிபாடு செய்யும்போது நம்மளுடைய அனைத்து கஷ்டங்களுமே தீரும். நான் முதல்லே சொல்லியிருக்கேன், தேய்பிறைகளில் நம்ம என்ன செய்யணும்னா, நம்மளோட கஷ்டங்கள் தீரணும், பிரச்சனைகள் குறையணும்னு தான் வழிபாடு செய்யணும். அதே மாதிரி வளர்பிறையில் நல்லது நடக்கணும், பணம் சேரணும், இந்த மாதிரி விஷயங்களை செய்யணும். அதனால் தேய்பிறை சஷ்டியான நாளைக்கு முருகனை நீங்கள் வழிபாடு செய்யும்போது உங்களோட பிரச்சனைகள் அனைத்துமே தீரும். உங்களோட கடன் பிரச்சனை கண்டிப்பாக தீரும். ஏன்னா முருகன் செவ்வாயோட ஆதிக்கம் அதிகமுள்ள ஒரு கடவுள். அதனால கடன் பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய சக்தி முருகனுக்கு ஜாஸ்தி. வழக்கமாக சஷ்டி விரதம் இருக்கிறவங்க என்ன வழிபாடு செய்வீங்களோ அதே வழிபாடை செஞ்சால் போதும். புதுசாக செய்கிறவங்க முருகன் கோயிலுக்கு போய் வழிபாடு செய்யலாம். இல்லை வீட்லேயே வழிபாடு செய்கிறீங்கன்னா மண் அகல் விளக்கு தீபம் ஏற்றி முருகனுக்கு உண்டான கந்தசஷ்டி கவசம், கந்த குரு கவசம் இதெல்லாம் பாராயணம் பண்ணி முருகனை வழிபாடு செய்யும்போது நம்மளோட கஷ்டங்கள் அனைத்துமே தீரும். ஆனால் நாளைக்கு நம்ம இந்த ஒரு பொருளை முருகனுக்கு நைவேத்தியம் பண்ணும்போது நம்மளோட பிரச்சனைகள் அனைத்துமே தீரும். அப்படி அது என்ன பொருள்னா பச்சைப்பயிறு. சஷ்டி அன்னைக்கு முருகனுக்கு பச்சைப்பயிரை வேக வச்சு இனிப்பு கலந்து வெல்லம் கலந்து வைக்கலாம். இல்லை வழக்கமாக தாளிக்கிற மாதிரி தாளிச்சும் முருகனுக்கு வைக்கலாம். இனிப்பு செய்கிறீங்களா காரம் செய்கிறீங்களான்னு நீங்கள் தான் முடிவு பண்ணி முருகனுக்கு பச்சைப்பயிர் நைவேத்தியம் பண்ணி நாளைக்கு நீங்கள் பூஜை செய்யும்போது உங்களோட கடன் பிரச்சனை அனைத்துமே முற்றிலுமே சரியாயிடும். அவ்வளோ சக்தி வாய்ந்த ஒரு பொருள் தான் பச்சைப்பயிறு. அந்த பச்சைப்பயிரை முருகனுக்கு நம்ம நைவேத்தியம் செய்யும்போது முழு சக்தி கிடைக்கும். முருகனோட அருள் நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும். அந்த ஒரு பரிகாரத்தை நீங்கள் கண்டிப்பாக நாளைக்கு செய்யும்போது உங்களோட பிரச்சனைகள் அனைத்திற்குமே தீர்வு கிடைக்கும். இது கை மேலே பலன் கொடுக்கக்கூடிய ஒரு சஷ்டி வழிபாடு. சஷ்டி வழிபாடு செஞ்சால் என்னென்ன நல்லது நடக்கும்னு எல்லாத்துக்குமே தெரியும். ஏன்னா முருகன் வழிபாட்டிலேயே உகந்தது சஷ்டி வழிபாடு தான். சஷ்டி அன்னைக்கு விரதம் இருந்தால் குழந்தை பேர் கிடைக்காதவங்களுக்கு கூட குழந்தை கிடைக்கும்னு பெரியவங்க சொல்லியிருக்காங்க. அந்த சஷ்டி நாளைக்கு தேய்பிறை சஷ்டியாக வருது. நாளைக்கு இந்த நாளை தவற விடாதீங்க. கண்டிப்பாக பூஜை செய்யுங்க. காலையில் 4 to 6 பிரம்ம முகூர்த்தத்தில் பண்ணுறது ரொம்ப விசேஷம். முடிஞ்சவங்க காலையில் 4:30 மணிக்குள்ளே எந்திரிச்சு குளித்து 6 மணிக்குள்ளே பூஜையை பண்ணிடுங்க. முடியாதவங்க அன்னத்து நாள் பொழுதில் எந்த நேரம் கிடைக்குதோ அந்த நேரத்தில் பூஜையை செய்யலாம். நம்ம பார்க்க வேண்டியது ஒன்று தான், நேரம் நல்லா இருக்கான்னு பாருங்கள். நேரம் நல்லா இருந்ததுன்னா எப்போ வேணால் செய்யலாம். இல்லை காலை பொழுதுகளில் வேலை இருக்குதுன்னு நினைக்கிறவங்க சாயங்காலம் செஞ்சுருங்க. காலையில் 6 மணிக்கு மேலே, 6 மணிக்கு முன்னாடி, சாயங்காலம் 6 மணிக்கு மேலே எப்போ வேணால் செய்யலாம். இந்த பூஜை கண்டிப்பாக 100% ஒரு பவர்ஃபுல்லான ஒரு பூஜை. இதை நீங்கள் செய்யும்போது முருகனோட அருள் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். உங்களோட பிரச்சனை அனைத்துக்குமே தீர்வு கிடைக்கும். இதை நீங்கள் கண்டிப்பாக முயற்சி பண்ணி பாருங்கள். முயற்சி பண்ணி பார்த்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த பதிவு கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ள பதிவாக அமைஞ்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். நாளைக்கு இதே மாதிரி இன்னொரு புது தகவலோடு உங்களை வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.